உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என்ன மாப்ள மருதாணி வச்சு முடிச்சாச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு மாமா. அங்க பாத்தியா? மாடி என்னாச்சு? எதுக்கு அப்படி கண்ணை கசக்கிட்டு வர? சண்முகம் எங்க போனாருன்னு தெரியல அண்ணி. எனக்கு அவர் தானே மருதாணி வச்சு விடணும். இப்பதானே மருதாணி அரைச்சா, அதுக்குள்ள எங்க போனா? பிரீத்தி, அவனுக்கு கொஞ்சம் போன் பண்ணி பாரு. அனி அனி போனெல்லாம் பண்ண வேணாம். நான் தான் அவனை கடைக்கு போக சொன்னேன். கடைக்கா? எதுக்கு? இன்னைக்கு என்ன டே? கப்புள்ஸ் டே. அதுக்கு ரோஸ் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். அதான் அவனை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வந்துருவான். நீ இப்ப எதுக்கு ரோஸ் எல்லாம் சொல்லி கமிட் பண்ற? அதெல்லாம் நான் எங்க போய் வாங்க முடியும்? நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். விட்டு சமாளிச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சா எவ்வளவு செவக்குன்னு தெரியும். எனக்கு இன்னும் வைக்கவே இல்லையே. ஐயோ இரு மாடி, என் தம்பி வந்து உனக்கு வச்சு விடுவான், கவலைப்படாத. ரெண்டு பேரும் நல்லா கையை காட்டுங்க. என் பொண்ணுக்கு தான் நல்லா சிவந்திருக்கு. என் பொண்ணு தான் ஜெயிச்சிருக்கா. என்னங்க இது? நான் நல்லா தான் வச்சேன். உனக்கு செவக்கலனா அதுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? அப்ப நமக்குள்ள லவ்வே இல்லையா? அப்படிலாம் சொல்ல முடியாது ஸ்னேகா. நீ ஏற்கனவே தக்காளி பழ கலரு, ஆரஞ்சு தோல், மருதாணி சிவப்பு தானே. சிவப்பு சேரும் போது கலர் தெரியாதுல்ல, அதான். ஆனாலும் உனக்கு செவந்திருக்கு, அது சரியா தெரியல, அவ்வளவுதான். அப்போ என் பொண்டாட்டி கருப்புங்கிறியா நீ? டேய் டேய் சமாளிச்சிட்டு இருக்கேன்டா, ப்ளீஸ்டா. சரி ஓகே. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். என் சண்முகம் வந்து எனக்கு மருதாணி வச்சு விடட்டும். அதுக்கப்புறம் தெரியும் யாருக்கு அதிகமா சவந்திருக்குன்னு. எங்க இன்னும் என் சண்முகத்தை காணோம்? வித்யா, போட்டி இன்னும் முடியலாமா? அந்த சண்முகம் வரட்டும், அவன் இவளுக்கு மருதாணி வைக்கட்டும். அதுக்கப்புறம் தான் யாரு ஜெயிச்சாங்கன்னு முடிவு பண்ண முடியும். ஆமாண்டா ஆமாண்டா, கரெக்டா சொன்னடா. அப்பா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஒரு நாள் ரெட்டை வேஷம் போட்டு பாருங்க, அது எவ்வளவு கஷ்டம்னு அப்ப தெரியும். என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கப்பா. என்னம்மா ரெட்டை வேஷம்னு சொல்ற? மாமா அது ஒண்ணும் இல்ல. இப்போ அவ உங்களுக்கு பொண்ணா, எனக்கு பொண்டாட்டியா, இந்த வீட்டுக்கு மருமகளா, இப்படி பல வேஷம் போடுறால, அந்த கஷ்டத்தை சொல்றா. இதுல என்ன கஷ்டம்? எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. வித்யா நீ உள்ள போ. நீ போ வித்யா. நான் போறேன். மாமா ப்ளீஸ் விட்டுருங்க, முடியல மாமா. என்ன முடியல உங்களால? ஐயோ முடியல மாமா, என்னால முடியல. சொல்றது கேளுங்க. மாடி வந்துருவான். மாடி அவன் கடைக்கு தானே போயிருக்கான். இல்ல அண்ணி. ஐயோ என் சண்முகம் வந்துட்டாரு. எங்க போனீங்க? இல்ல சார் தான் ரோஜா பூ வாங்கிட்டு வர சொன்னாரு, அதான். அதுக்காக இவ்வளவு நேரமா? இவங்களுக்கெல்லாம் வச்ச மருதாணி காஞ்சே போச்சு. வாங்க சீக்கிரம் எனக்கு மருதாணி வச்சு விடுங்க. என்ன நீங்க உட்கார்ந்துட்டே இருக்கீங்க? எந்திரீங்க. என்னங்க? ஐயோ
டேய் சண்முகம், என்னடா உன் கையிலே மருதாணி சிவந்திருக்கு? சொல்றா. கெட்டப்ப மாத்தணும், இத மறைக்க மறந்துட்டோமே. அதானே, உன் கையில எப்படி மருதாணி? நல்லா கேளுமா. அது ஆமா மாமா, யாருமே அதை கவனிக்கல. நீங்க எப்படி மாமா இவ்ளோ ஷார்ப்பா இருக்கீங்க? படிக்கலனாலும் அறிவு அதிகமாப்ல, விட்டுருவோமா? பாருங்க, முழிக்கிறத பாருங்க. ஏய் பதில் சொல்றா. அது கையில மருதாணி. அதான் எப்படி வந்ததுன்னு கேக்குறாங்க. அது வந்து எனக்கும் மருதாணினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே என் அப்பா எனக்கு வச்சு விடுவாரு. சரிடா, இப்ப எப்படி உன் கைக்கு மருதாணி வந்துச்சு அத சொல்லு. என்னடா உன் அப்பா வந்து வச்சு விட்டாரா? ஏன் மாமா, அவர் தான் வந்து வச்சு விடணுமா என்ன? நான் தான் வச்சு விட்டேன், போதுமா? சும்மா ஏய், என்னடா நீ? நீ அப்பா, என்னடா? நான் தான் வச்சு விட்டேன், ஏங்க விடுங்கப்பா. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஆ, ஆ, சரி. என்ன மாப்ள, நீங்க எப்ப இவனுக்கு மருதாணி வச்சு விட்டீங்க? ராத்திரியே வச்சு விட்டாரு. ராத்திரியா? அப்போ காலையில இருந்து இந்த கையோடயா இருக்க? ஆமா, நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியலையே. உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆ? மேடி, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பேபி, எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. என் அப்பா கூட மருதாணி வச்சுப்பாரு, அதனால நீங்க வச்சிருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த டவுட்டும் இல்ல. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிருச்சு, போதுமா? பேபி, நீங்க எனக்கு வச்சு விடுங்க. எப்படி இவன் கையில மருதாணி? நான் காலையில பார்க்கும்போது இல்லையே, அப்புறம் எப்படி? மாமா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க பொண்ணு கையாலேயே உங்களுக்கு எண்டு கார்டு விழ போகுது. இங்க பாருங்க. மடி, என்ன உனக்கு இப்படி சிவந்திருக்கு? எங்க லவ் அந்த மாதிரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.